Hi friends, welcome back to Zyne Max. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல exponent formula பார்க்கலாம். a power m into a power n. பாருங்க base ரெண்டும் சேமா இருக்கு. இங்க multiply symbol இருக்கு. இந்த மாதிரி base ரெண்டும் சேமா இருந்து இங்க multiply symbol இருந்துச்சுனா base எடுத்து எழுதிக்கோங்க a. So multiply symbol இருந்ததுனா மேல இருக்க powers ஆட் பண்ணி எழுதணும். m plus n. So இந்த ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க base ரெண்டுமே சேமா இருக்கு. கரெக்ட்டா? இங்க base என்ன இருக்கு 2. இங்க base என்ன இருக்கு 2. So base ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க base என்ன இருக்கு 2. So 2. இங்க நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு மல்டிப்ளை சிம்பிள். So பவர்ஸ் ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி எழுத போறோம். 4 இங்க என்ன இருக்கு 2 plus 2. இப்போ பவர் ஆட் பண்ணா என்ன வரும் 6. So 2 power 6 தான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். a power m divided by a power n. பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு a. So பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. பவர்ஸ் டிஃபரண்டா இருக்கு. தென் என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க டிவைடட் பை. இந்த மாதிரி டிவைடட் பை சிம்பிள் இருந்துச்சுனா இதோட ஃபார்முலா எப்படி எழுதணும் பேஸ் என்ன இருக்கு a இருக்கு. So a பவர்ஸ் என்ன இருக்கு m இங்க டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. So மைனஸ் வரும். மைனஸ் கீழ பவர்ல என்ன இருக்கு n. So m minus n. இந்த ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 power 4 divided by 2 power 2. இங்க பேஸ் என்ன இருக்கு 2 பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. So 2 எடுத்து எழுதிக்கோங்க 2. பவர்ஸ் என்ன இருக்கு 4 இருக்கு 2 இருக்கு. இங்க டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. So 4 minus 2 டிவைடட் பை சிம்பிள் இருந்தா மைனஸ், மல்டிப்ளை சிம்பிளா இருந்துச்சுன்னா நம்ம இங்க பிளஸ் போடுவோம். இது எப்படி எழுதுவோம் 2 இருக்கு. So 2 4 minus 2 என்னது 2. So இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே ஈஸியா புரியறதுக்கு நான் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க இங்க என்ன சிம்பிள் இருக்கு மல்டிப்ளை இருக்கு. ஸோ மல்டிப்ளையை தலைகீழ போட்டா என்ன ஆகும் பிளஸ் ஆகும். மல்டிப்ளையை தலைகீழ போட்டா என்ன ஆகும் பிளஸ் ஆகும். ஸோ மல்டிப்ளை வந்துச்சுன்னா இங்க மேல என்ன போடணும் பிளஸ். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க இங்க என்ன இருக்கு டிவைடட் பை. ஸோ டிவைடட் பை இந்த டிவைடட் பையை இங்க டாட் இருக்கா அந்த ரெண்டு டாட் இல்லாம எழுதுனா என்ன ஆகும் மைனஸ் ஆகும். கரெக்டா? இந்த டிவைடட் பையை டாட்டை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும் மைனஸ். ஸோ மைனஸ். இந்த ஃபார்முலால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க மல்டிப்ளையை தலைகீழ போட்டா என்ன ஆகும் பிளஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஃபார்முலால. அதே மாதிரி இந்த ஃபார்முலால டிவைடட் பையை இந்த டாட் இல்லாம எழுதுனா மைனஸ் ஆகும். ஸோ இங்க மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இனிமே இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க a power m into b power m equal to பேஸ் பாருங்க இதுல டிஃபரெண்டா இருக்கு. இங்க a இருக்கு இங்க b இருக்கு. ஆனா பவர்ஸ் எப்படி இருக்கு சேமா இருக்கு. m இருக்கு இந்த பவரும் என்ன இருக்கு m இருக்கு. ஸோ பேஸ் டிஃபரெண்டா இருந்து பவர்ஸ் சேமா இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம் பேஸ் என்ன இருக்கு இங்க a b. ஸோ ab மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு அதனால மல்டிப்ளைல எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் பவர் சேமா இருக்கா. ஸோ ஹோல் பவர் போட்டு m. இந்த ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 power 2 into 4 power 2. பாருங்க பேஸ் ரெண்டும் எப்படி இருக்கு டிஃபரெண்டா இருக்கு. பவர்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ பேஸ் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கா அது ரெண்டும் எடுத்து எழுதிக்கோங்க 2. இங்க மல்டிப்ளை இருக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 into 4. பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா. ஸோ நான் ஹோல் பவர்ல எழுதிக்கிறேன். இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் 2 4s are என்ன 8 ஸ்கொயர். இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். எதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்லி தரேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியும். இந்த ஃபார்முலா வந்து எங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க a power 0 equal to 1. பவர்ல 0 வந்துச்சுன்னா கீழே என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். பவர்ல 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னா 1 தான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க 2 power 0. எனிதிங் பவர் 0 கீழே என்ன நம்பர் இருந்தாலும் அதுக்கு பவர் 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னா 1. இப்போ 1 power 0 இருந்தா கூட அதோட வேல்யூ என்ன 1. 3 power 0 இருந்தாலும் அதுக்கு வேல்யூ என்ன 1. எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க a power minus m equal to 1 by a power m. இங்க மைனஸ் வந்துருச்சுன்னா எப்படி எழுதணும்னா 1 divided by a power இங்க மைனஸ் இருக்கு இங்க கீழே வரும்போது அது பிளஸ் ஆயிடும். ஸோ a power m. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2 power minus 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம் 1 divided by 2 power minus 3 இருக்கு. ஸோ பிளஸ் 3 இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ 2 மைனஸ் 3 இருக்கு. ஸோ மைனஸ் 3 கீழே எழுதுனா என்ன ஆகும் பிளஸ் 3 ஆகும். ஸோ 3 2 power 3. ஸோ 1 divided by 2 power 3. இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க a power m into n equal to இது எப்படி எழுதணும் பிராக்கெட்ல இருந்து ரிமூவ் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதுவோம் a பிராக்கெட் இருக்கு. ஸோ எப்படி வரும் m into n m into n. இந்த ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு பாருங்க 2. ஸோ 2 இங்க பவர்ல என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ 2 பிராக்கெட்டுக்கு வெளியே பவர்ல என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ மல்டிப்ளை 3. இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ 2 3s are என்ன 6. இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர்.
எக்ஸ்போனன்ட் ஃபார்முலால லாஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். a பவர் 1/2. இந்த மாதிரி பவர்ல 1/2 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ரூட் a. ஒருவேளை இங்க கீழே 3 கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் ரூட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. a 1/3 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் a. ஒருவேளை 4 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3க்கு பதிலாக 4 எழுதணும். 4 ரூட் a. இந்த ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். 2 பவர் 1/2. ஸோ பவரில் 1/2 இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ 2 1/2க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எழுதிக்கலாம். இங்கே வேல்யூ என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2. இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சம்ஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.